ஹாய், இன்னைக்கு நம்ம டெஃபினிஷன் சீரிஸில் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 phase டயக்ராம் பார்க்க போகிறோம். 3 phase டயக்ராம் அப்படின்னா என்ன? ஸோ இனிஷியலாக நமக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில் நான் எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு என்னென்னலாம் இருக்கும்? ஸோ அங்கங்கே சாலிட்ஸ் இருக்கும். இன்பிட்வீன் சாலிட்ஸ் நமக்கு என்ன ஃபில்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லாக இருக்கும். அண்ட் இதுக்குள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சாயிலுக்குள்ள சாலிட், வாட்டர் அண்ட் ஏர் இந்த 3 காம்பனண்ட் இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டயக்ராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 phase டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை வந்து இப்படி தனியாக எடுத்து வரையணும்? ஸோ நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம்? நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் பேர் சாயில் மெக்கானிக்ஸ். அதில் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதோட பிஹேவியர் பற்றி படிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம சாயிலோட பிஹேவியர் பற்றி படிக்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் தனித்தனியாக எடுத்து வரைஞ்சு ஒவ்வொன்றும் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நம்ம படிக்க போகிறோம். அதனால தான் வந்து இப்படி தனித்தனியாக எடுத்து வரைகிறோம். ஸோ இந்த டயக்ராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 phase டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதான் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 2 phase டயக்ராம். ஸோ சாலிட் டிஃபால்ட்டாக இருக்கும். மேலே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்ததுல சாலிட் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஏர் இருக்கு. ஓகே, அந்த வாட்டரும் ஏரும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாலிட், வாட்டர், ஏர். இந்த வாட்டர் அண்ட் ஏர் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 3 phaseல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்டில் வாட்டர் அண்ட் ஏர் ரெண்டுமே ஃபில் ஆகிருக்கும். இல்லை இப்படி ரெண்டுமே ஃபில் ஆகாம வெறும் ஏர் மட்டும் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா எகைன் இப்போ நமக்கு சிஸ்டம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 phase சிஸ்டமாக மாறிடுச்சு. இந்த டயக்ராமில் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா 2 phase டயக்ராம் ஃபார் ட்ரை சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த வாய்டு ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆகாமல் வாட்டர் ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 2 phase டயக்ராம் சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல 3 பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? 3 phase டயக்ராம். 3 phase டயக்ராம் எத்தனை காம்பனன்ட் இருக்கு? சாலிட் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஏர் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? 2 phase டயக்ராம். 2 phase டயக்ராமுக்கு என்னென்ன இருக்கு? சாலிட் ஏர் மட்டும் இருந்ததுன்னா அது ட்ரை 2 phase சிஸ்டம். சாலிட் வாட்டரும் இருந்ததுன்னா அது வந்து சேச்சுரேட்டட் 2 phase சிஸ்டம். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். 3 phase பார்த்துட்டோம், 2 phase பார்த்துட்டோம், சிங்கிள் phase மட்டும் இருக்குமா? ஸோ டிஃபால்ட்டாக சாலிட் எல்லா பக்கமும் காமன், கரெக்டாக? இன்கேஸ் வெறும் சாலிட் மட்டும் இருக்கு, மேலே வாய்டே இல்லாமல் அந்த மாதிரி 1 phase சிஸ்டம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் அது எதுவுமே இருக்காது. வெறும் சாலிட் மட்டும் இருக்குன்னா அது பேர் சாயில் கிடையாது. அது பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ராக். ஓகே, ஸோ நம்ம ராக் மெக்கானிக்ஸ் படிக்க போகிறதில்ல, நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ டெஃபினட்டாக சாலிட் போல் எதாவது வாட்டர் இருக்கும், இல்லை ஏர் இருக்கும், இல்லை காம்பினேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஏர் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த 3 டெஃபினேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் 3 phase சிஸ்டம், செகண்ட் ஒன் 2 phase சிஸ்டம் ட்ரை, தேர்ட் ஒன் 2 phase சிஸ்டம் சேச்சுரேட்டட்.